சென்னை திருவல்லிக்கேணியில் மாநகர பேருந்து மீது ஆட்டோ மோதி விபத்து ஏற்பட்டதில் ஆட்டோவுக்குள் சிக்கிக்கொண்ட ஓட்டுநரை அப்பகுதி மக்கள் அரை மணி நேரம் போராடி மீட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விபத்து குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை பெரம்பூர் பகுதியிலிருந்து அண்ணா சதுக்கம் நோக்கி வந்த 21A என்ற தடயம் எண் கொண்ட இந்த அரசு பேருந்து திருவல்லிக்கேணி பாபு ஜெகஜீவன் ராம் சாலையில வந்து கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த ஆட்டோவின் மீது மோதி இருக்கிறது. இதுல ஆட்டோ பேருந்தினுடைய முன்பக்க பகுதியில சிக்கிக் கொண்டது. இதில் ஆட்டோவில் பயணித்த 2 பெண்களும் அதில் அந்த பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக ஓடி சென்று அந்த பெண்களை லேசான காயத்துடன் அவர்களை மீட்டிருக்கிறார்கள். ஆட்டோ ஓட்டுநருக்கும் இதுல காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவரும் அந்த வாகனத்தினுடைய பேருந்துடைய முன்பகுதியில ஆட்டோ சிக்கிக் கொண்டதுனால அந்த ஆட்டோ ஓட்டுநரும் உடனடியாக வெளியில் வர முடியாத நிலையில் இருந்திருக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் காவல்துறையினரும் சுமார் அரை மணி நேரம் தொடர்ந்து போராடி அந்த ஆட்டோ ஓட்டுநரை இங்கிருந்து மீட்டிருக்கிறார்கள். அவரை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த விபத்து குறித்து தற்பொழுது போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார், அதாவது அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுக்கு நன்றி சரவணன்.